சிறை இந்த படம் பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரபு நடிப்பில் வெளிவந்திருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு. மக்கள் அனைவரும் வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. அதாவது தியேட்டர் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படம் பார்த்தீங்கன்னா G5ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, நம்ம பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிறை இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைதியை வந்து 3 போலீஸ்காரன் கூட்டிட்டு போயிருவாங்க. அந்த போலீஸ்காரன் கூட்டிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா 2 போலீஸ் வந்து சரக்கு அடிச்சிடுறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டில் நிற்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் ஒன்று நடந்துருது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அங்கே கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சிறை கைதி வந்து தப்பிச்சிடறான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அந்த சிறை கைதி பார்த்தீங்கன்னா தப்பிக்காம நேரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஆஜராயிடுறான். ஸோ அவன் ஏன் ஆஜரானா, அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காதலி இருக்கா. இந்த காதலிக்காக தான் வந்து இவன் வந்து தப்பிச்சு போயிடலாம், இப்போ தப்பிச்சு போய் அந்த காதலியோட சேர்ந்துடலாம். அப்படி சேர்ந்தாலே நாளைக்கு போலீஸ் துரத்திட்டு வந்து பிடிச்சிருவாங்க. அதனால என்ன தண்டனையும் அதை ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அவன் வந்து மறுபடியும் வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் தஞ்சம் புகுந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ கூட்டிகிட்டு போய் அந்த காதலை வந்து சேர்த்து வச்சாரா, சிறையில் வந்து அவருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் பேஸ்டான ஸ்டோரி. இது வந்து ஏதோ திருச்சி பக்கத்தில் ஏதோ நடந்ததா சொல்கிறாங்க. இந்த படத்தில் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரபுவோட ஆக்டிங். என்னடா விக்ரம் பிரபு ஆக்டிங் சொல்கிறான், அந்த 2 பேர்த்தோட ஆக்டிங் தான் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். பட் விக்ரம் பிரபு பார்த்தீங்கன்னா அவருக்கு கொடுத்த ரோலை வந்து பர்ஃபெக்டாக பண்ணிக்கிறார். வேற எந்த ஹீரோவுமே இந்த மாதிரி ஒரு ரோலில் வந்து நடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட டேரக்டர் அவர் பார்த்தீங்கன்னா அந்த கதையில வந்து ரொம்ப கான்சென்ட்ரேஷனாக பண்ணியிருந்திருக்காரு. அது வந்து மிகப்பெரிய பாசிட்டிவாக இருந்துச்சு இந்த படத்தில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ஹீரோவாக நடித்த சின்ன பையன் அவனோட ஆக்டிங்குமே ரொம்பவே நல்லா இருந்தது. அதே மாதிரி அந்த ஹீரோயினோட ஆக்டிங்குமே சூப்பராக இருந்துச்சு. அது போக பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து ஒரு ரூடான ஒரு போலீஸ் கேரக்டர் ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அவர் ரியலாகவே நடிச்சிருக்காரு. செமையாக இருந்துச்சு அவரோட ஆக்டிங்கு. அதே மாதிரி இந்த படத்தோட கதையுமே ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த படம் வந்து ஓரளவுக்கு நல்லா பாசிட்டிவான படம் தான். இந்த படத்தில் நெகட்டிவ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிச்சிருமா அப்படின்னு கேட்டால் எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஒரு சிலர் வந்து இந்த கமர்ஷியலாக இந்த மாதிரி படமாக எதிர்பார்ப்பாங்க. அதாவது இந்த கமர்ஷியல் படமாக பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து கொஞ்சம் சூட் ஆகுது. ஆனால் வந்து அடுத்து என்ன நடக்குங்கிற ஒரு த்ரில்லோட இருக்கிறதுனால இந்த படம் பார்க்க நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் அந்த இன்ட்ரெஸ்டிங் எல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கும். பெருசாக நெகட்டிவ் சொல்கிறதுக்கு இந்த படத்தில் ஒன்றும் இல்லை. ஏன்னா இது ரியல் பேஸ்டு ஸ்டோரிங்கிறதுனால இதில் என்ன நெகட்டிவ் சொல்கிறது, அதாவது கதையே இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ அதை அப்படியே எடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு படமாக பார்க்குறக்கும் நல்லாவே வடிவமைச்சிருக்காங்க. அந்த ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மியூசிக்கு அதில் ஒரு சில சாங்ஸ் எல்லாம் கூடவே ரொம்பவே செமையாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 8 கொடுப்பேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.